மீனா, வித்யா 2 பேருமே சேர்ந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வராரு கறி வாங்கிட்டு. அப்படியே போய் பார்க்குறாங்க. ஐயோ, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்து கறி நல்லா ஆடா வெட்டினேன், அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, உன்னை மீனா பார்த்தா இன்னும் ஆகிறது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. நீ போ, தயவு செய்து போ. இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் மோர் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் மோரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. அங்கேருந்து அந்த கறிக்கார் போகிறாரு. அப்படியே உள்ளே வராங்க. யார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கறி எடுக்க சொன்னேன், அதனால கறி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. இல்லையே, இவரோட சவுண்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், எங்கேயோ வீட்டில் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இவர் சவுண்டெல்லாம் நீங்கள் எங்கெங்கே கேட்டிருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் பூக்கட்டை கற்றுக்கிட்டீங்கல்ல, நான் வீட்டுக்கு போகிறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஐயோ, இப்போ நீங்கள் போகவே கூடாது, இருங்க 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 இருங்க, நான் உங்களுக்காக கறி எடுத்திருக்கேன், நீங்கள் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம், அங்கே சொன்னல வீட்டில் விருந்தாடி வந்திருக்காங்கன்னு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க வந்தால் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கறி குழம்புலாம் வச்சு சாப்பாடு போடுறாங்க. அப்பா, இவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமியார் உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது, ரெண்டு மருமகளும் பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்க, நான் கொஞ்சம் அது கஷ்டமாக தானே இருக்கும், அதனால அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க, பேசினா பேசிட்டு போட்டோம், அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அவரையே எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் எல்லாத்தையும் நான் பொறுத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பி வராங்க. வீட்டில் ரோகிணி, அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. அப்போ கிறிஷ் கேட்குறாரு, என்ன எதுக்காக என்னை அம்மானு கூப்பிட வேணான்னு சொன்னேன், இனிமேல் நான் அம்மானு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு. நீ அம்மானு கூப்பிடு, உன்னை வேணான்னு சொல்லலை, ஆனால் இப்போதைக்கு நீ கூப்பிட வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்கிற, எல்லா ஃப்ரெண்டும் அவங்க வீட்டில் அவங்க அம்மாலாம் இருக்காங்க தெரியுமா, உனக்கு தான் அம்மா அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு கிறிஷ் சொல்கிறாரு. ஆமாடி, அவன் ஸ்கூல் போனால் பசங்களாம் நிறைய கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை நினச்சி ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன், இப்படி அம்மானு கூப்பிட வேண்டாம், நான் சொல்லும் போது கேட்டுக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, சரி நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஏன், எதுக்காக, மீனா முத்து 2 பேரும் வரட்டும், நம்ம என்னன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அவங்கெல்லாம் வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு பேக் எல்லாமே ரெடியாக நிற்கிறாங்க. அதுக்குள்ளே முத்து உள்ளே வர. ஐயோ, யாரோ வராங்க, நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ளே போகிறாங்க. என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அவங்க பாட்டி 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. சரி, உங்களுக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன சாப்பாடு தெரியுமா, இது ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா கிறிஷ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சுட்டு உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே ரோகிணி அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே கிறிஷ்க்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அதை முத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே கேட்குறாரு, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கிறிஷ் தான் அடம் பிடிச்சான், அதனால தான் ரோகிணி சாப்பாடு போட்டு ஊட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இல்லை பார்லர் அம்மாலாம் சாப்பாடு ஊட்டுறத நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்குள்ளே மீனா வராங்க. என்னங்க நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நான் போயிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டியா கிறிஷ்? சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போகிறாங்க. ரோகிணி, மனோஜ் 2 பேருமே சேர்ந்து ஹாலில் படுத்துட்ருக்காங்க. அப்போ முத்து உள்ளே வராரு. வந்து மீனா கிட்ட சமையல் ரூமில் சொல்கிறாரு. எனக்கு நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு ஏதோ இந்த வீட்டுக்கு குழந்தை வரப்போகுதுன்னு தோணுது, அதனால தான் நான் சொன்னேன், நீ என்ன மீனா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லலைங்க, சரி விடுங்க, யாருக்கு பிறந்தா நான் பிறந்தா போதும், நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட